Hello friends, welcome to Celluloid Gypsy. இந்த வீடியோல நம்ம ஸ்பைடர்மேன் கேரக்டர் ஸ்டடி பத்தி பார்க்க போறோம். ஸ்பைடர்மேனை எப்படி அடையாளப்படுத்தலாம்? வெப் ஸ்லிங்கர், வெப் கிராலர், வெப் ஹெட் மூணும் இல்ல. வேற என்ன இருக்கு? ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். 1962ல ஸ்டான்லி அண்ட் ஸ்டீவ் டிகோ அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு காமிக் கேரக்டர் தான் ஸ்பைடர்மேன். பீட்டர் பார்க்கர் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். எதிர்பாராத விதமா ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் பீட்டர் பார்க்கரை கொட்ட அவருக்கு சில சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. அந்த சூப்பர் பவர்ஸை வச்சு பீட்டர் பார்க்கர் எப்படி தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் இந்த உலகத்தையும் காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் எல்லா ஸ்பைடர்மேன் காமிக்ஸ் அண்ட் மூவிஸ் உடைய ஸ்டோரி ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ, ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இது வரைக்கும் ஸ்பைடர்மேன் ஃப்ரான்ச்சைஸில் 3 நபர்கள் ஸ்பைடர்மேன் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒன்று டாபி மெக்யூரி, ரெண்டாவது ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், மூணாவது டாம் ஹாலண்ட். இப்போ இந்த 3 ஃப்ரான்ச்சைஸ்லையும் ஸ்பைடர்மேனோட பர்சனல் லைஃப் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 3 வெர்ஷன்லையும் ஸ்பைடர்மேன் அதாவது பீட்டர் பார்க்கர் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். டோபி மெக்யூரியை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லேசி ஆனால் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட். ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் நல்ல ஒரு ஆக்டிவ் அண்ட் இன்டெலிஜென்ட். டாம் ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசக்கூடிய நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். டோபி மெக்யூரி வெர்ஷனில் பீட்டர் பார்க்கர் ஒரு பார்ட் டைம் ஒர்க்கராக இருப்பார். ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வெறும் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் தான் இருப்பார். அண்ட் அதே மாதிரி டாம் ஹாலண்டும் வெறும் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் தான் இருப்பார். டாபி மெக்யூரி, ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அண்ட் டாம் ஹாலண்ட் இந்த 3 பீட்டர் பார்க்கர் கிட்டயும் இருக்கிற ஒரே சிமிலாரிட்டிஸ், 3 பேருமே சயின்டிஃபிக் ஸ்கில்ஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸ்பைடர்மேன் கேரக்டர் அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது 16 to 18 அப்படிங்கிற ஒரு ஏஜுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர். ஸ்பைடர்மேன் கேரக்டரை ப்ளே பண்ண இந்த 3 பேர்த்துலையும் லுக் வைஸ் பார்த்தோம்னா டாம் ஹாலண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தார். இப்போ 3 ஸ்பைடர்மேன் ஃப்ரான்ச்சைஸ்லையும் எப்படி லவ் எலிமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்பைடர்மேன் படங்களில் லவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சப் ஜானராகவே இருக்கும். அந்த லவ் ஸ்பைடர்மேனை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸ்க்கு கொண்டு போகும். டோபி மெக்யூரி ப்ளே பண்ண ஸ்பைடர்மேன் கேரக்டரோடைய லவ் இன்ட்ரெஸ்ட் மேரி ஜேன். மேரி ஜேன் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட். டோபி மெக்யூரி வெர்ஷனில் மேரி ஜேனோட கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, இனிஷியலாக ஸ்பைடர்மேன் அதாவது பீட்டர் பார்க்கரோட லவ் அக்செப்ட் பண்ணுறதும் சில இடங்களில் பிரேக்கப் பண்ணுறதுமா தான் இருக்கும். ஸ்பைடர்மேன் கேரக்டர் க்ரோத்தில் மேரி ஜேன் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வெர்ஷனில் ஸ்பைடர்மேனோட லவ் இன்ட்ரெஸ்ட் குவென் ஸ்டேசி. கார்ஃபீல்ட் வெர்ஷன்ல குவென் ஸ்டேசி ஸ்பைடர்மேனுக்கு நெய்பர்ஹுட் கிடையாது. மேரி ஜேன் மாதிரி இல்லாம குவென் ஸ்டேசி டெசிஷன் மேக்கிங்ல ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் மேரி ஜேன் மாதிரியே இவங்களும் ஸ்பைடர்மேனோட காதலை அக்செப்ட் பண்ணுவாங்க, சில இடங்களை பிரேக்கப் பண்ணுவாங்க. டாம் ஹாலண்ட் வெர்ஷன்ல இனிஷியலா ஸ்பைடர்மேனோட லவ் இன்ட்ரெஸ்ட் லிஸ், ஆனா பின்னால மேரி ஜேன் தான் அவரோட உண்மையான லவ் இன்ட்ரெஸ்டா மாறுவாங்க. டாம் ஹாலண்ட் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் மேரி ஜேனோட கேரக்டர் ரொம்ப ஃபன்னாவும் ரொம்ப ஹியூமர் இருக்கிற ஒரு கேரக்டராகவும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். மற்ற 2 வெர்ஷன்ல இருந்த பிரேக்கப் இந்த வெர்ஷன்ல இருக்காது. ஸ்பைடர்மேன் ஃபேஸ் பண்ற வில்லன்ஸ் ஸ்பைடர்மேனை பிசிக்கலா அட்டாக் பண்றதை விட ரொம்ப சைக்காலஜிக்கலா அட்டாக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்பைடர்மேன் வில்லன்ஸும் ஸ்பைடர்மேன் கேரக்டரோட growth அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. கிரீன் காப்ளின் கேரக்டர் ஸ்பைடர்மேனை தன் கூட சேர்ந்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாரு. ஸ்பைடர்மேன் அதை அக்செப்ட் பண்ணாததுனால ஸ்பைடர்மேனுக்கு நெருக்கமானவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ற ஒரு கேரக்டர் கிரீன் காப்ளின். டாக்டர் ஆக்டோவியஸ் ஃபியூசன் எக்ஸ்பெரிமெண்ட் தப்பா போனதுனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஃபண்ட் பண்ற ஹாரி ஆஸ்கார் மூலமா ஸ்பைடர்மேனோட ட்ரூ ஐடென்டிட்டி, அதாவது அந்த மாஸ்க் பின்னாடி இருக்கிற ட்ரூ ஃபேஸை ரிவீல் பண்ண நினைக்கிற ஒரு கேரக்டர் யூ காப்ளின், அதாவது ஹாரி ஆஸ்பார்ன், ஸ்பைடர்மேனோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். தன்னுடைய அப்பா கிரீன் காப்ளினை ஸ்பைடர்மேன் தான் கொலை பண்ணுதான் நினைச்சு ஸ்பைடர்மேனை ரிவெஞ்ச் எடுக்க நினைக்கிற ஒரு கேரக்டர். சாண்ட்மேன் ஒரு நார்மலான தீஃப். கேன்சரால பாதிக்கப்பட்ட தன்னுடைய குழந்தைக்காக சின்ன சின்ன கிரைம்ஸ் பண்ணி வெனம் கூட சேர்ந்து ஸ்பைடர்மேனை கொல்ல துடிக்கிற ஒரு டிராஜிக் வில்லன். ஸ்பைடர்மேன் 3ல வெனம் சூட் போட்ட ஸ்பைடர்மேன் எடி பிராக் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு போட்டோகிராஃபரை அவமானப்படுத்திடுவாரு. ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்த வெனம் எடி பிராக் ஜூனியர் கிட்ட போனதுக்கு அப்புறம் ஸ்பைடர்மேனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் வெனம். லிசார்ட், எலக்ட்ரோ, வல்ச்சர், மிஸ்டீரியோன்னு இப்படி எல்லா ஸ்பைடர்மேன் வில்லன்ஸும் பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஸ்பைடர்மேன் கூட ஃபைட் பண்ணுவாங்க. ஸ்பைடர்மேன் ஃபேஸ் பண்ற வில்லன்ஸ் எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். எல்லா ஸ்பைடர்மேன் ஃபிலிம்ஸ்லயும் பிகினிங்ல வில்லன்ஸ் ஏதோ ஒரு விதத்துல ஸ்பைடர்மேன் கூட கனெக்டடா தான் இருப்பாங்க. சூழ்நிலை காரணமா அவங்க ஸ்பைடர்மேனை எதிர்க்க வேண்டியதா வரும். இது இல்லாம ஸ்பைடர்மேனை ரொம்ப டார்ச்சர் பண்ற ஒரு வில்லன் அப்படின்னா அது கண்டிப்பா த டெய்லி பகிள் நியூஸ் பேப்பரோட சீஃப் எடிட்டர் ஜேம்சன். இவர் ஸ்பைடர்மேனோட ட்ரூ ஐடென்டிட்டியை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு நபர். இப்போ இவருடைய ஆசை நோ வே ஹோப் படம் மூலமா நிறைவேறிடுச்சு. ஸ்பைடர்மேன் கேரக்டர் பத்தி நம்ம பேசும்போது டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஸ்பைடர்மேனோட காஸ்டியூம். சூப்பர் ஹீரோ படங்கள்ல காஸ்டியூம் அப்படிங்கிறது நார்மலான ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து அந்த சூப்பர் ஹீரோவை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஒரு சூப்பர் ஹீரோவோட ஐடென்டிட்டியே அவங்களுடைய காஸ்டியூம் தான். அதே நேரத்துல தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தன்னால எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக அந்த ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்கு உதவுறதும் சூப்பர் ஹீரோ காஸ்டியூம்ஸ் தான்.
டோபி வெர்ஷன்ல வந்த ஸ்பைடர்மேன் காஸ்டியூம் அப்படிங்கிறது காமிக் வெர்ஷன்ல வந்த ஸ்பைடர்மேன் காஸ்டியூம்ல சில சேஞ்சஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டது. ஸ்பைடர்மேன் 3ல வெனம் சூட் போட்டுக்கிட்ட ஸ்பைடர்மேனுடைய காஸ்டியூம் கலர் பிளாக்ல இருக்கும். இது ஸ்பைடர்மேனுடைய நெகட்டிவ் சைடை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு கலர். அமேசிங் ஸ்பைடர்மேன் பார்ட் 1ல ஸ்பைடர்மேன் காஸ்டியூம்க்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. சோ அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல டோபி மெக்யூரே வெர்ஷன்ல வந்த காஸ்டியூமை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. டாம் ஹாலண்ட் வெர்ஷன்ல காஸ்டியூம் கிரியேட் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம டோனி ஸ்டார்க் அயர்ன் மேன். இதுவரைக்கும் இல்லாத சில டெக்னிக்கல் அப்டேட்ஸோட இந்த ஸ்பைடர்மேன் காஸ்டியூம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். மல்டி ஆர்கேட் வெப் ஷூட்டர்ஸ், ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷன், ஜிபிஎஸ் ட்ராக்கிங், என்விரான்மெண்ட் ட்ராக்கிங், வெப் விங், வெதர் கண்டிஷன்ஸ் சப்போர்ட்னு இப்படி ஏகப்பட்ட டெக்னிக்கல் அப்டேட்ஸை அயர்ன் மேன் இந்த ஸ்பைடர்மேன் காஸ்டியூம்க்கு டிசைன் பண்ணியிருப்பாரு. With great power comes great responsibility. இந்த ப்ராவர்பை அங்கிள் பென் பார்க்கர் பீட்டர் பார்க்கர் கிட்ட ஸ்பைடர்மேன் பார்ட் 1ல சொல்லுவாரு. டோபி வெர்ஷன்ல இனிஷியலா சூப்பர் பவர்ஸை வச்சு மணி ஏர்ன் பண்றதுக்காக ட்ரை பண்ற ஸ்பைடர்மேன் அங்கிள் பென் பார்க்கர் இறந்ததுக்கு அப்புறம் தன்னையும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சேவ் பண்றதுக்காக அந்த சூப்பர் பவரை பயன்படுத்துவாரு. ஸ்பைடர்மேன் 2ல சூப்பர் பவர்ஸ் கம்மி ஆகும் போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து மக்களை காப்பாத்துற பீட்டர் பார்க்கர் வித்தவுட் சூப்பர் பவர்ஸ் ஸ்பைடர்மேன் 3ல எக்ஸ்ட்ரா சூப்பர் பவர்னு நினைச்சு சிம்பயாட் வெனம் சூட்டை போட்டு கெட்டவனா மாறின ஸ்பைடர்மேன் வெனம் சூட்டை கழட்டி மறுபடியும் ஒரிஜினல் காஸ்டியூம்க்கு மாறி ஹீரோயினை சேவ் பண்றது. அமேசிங் ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ல ஸ்பைடர்மேனால குவென் ஸ்டேசியை காப்பாற்ற முடியாம போறது. டாம் ஹாலண்ட் வெர்ஷன்ல அயர்ன் மேன் கொடுத்த சூட் இல்லாமலே ஒரு பெஸ்ட் ஸ்பைடர்மேனா இருக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணி அயர்ன் மேன் தந்த அவெஞ்சர் ஆகக்கூடிய ஆஃபரை ரிஜெக்ட் பண்றதன் மூலமா ஸ்பைடர்மேன் கேரக்டர் இதுவரைக்கும் வந்த எல்லா பிலிம்ஸ்லயும் தன்னை ஒரு நிலையான ட்ரையிங் டு டூ த ரைட் திங் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ்காக ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனா நிக்கிறாரு. சூப்பர் பவர் கிடைச்ச ஒரு கேரக்டர் தன்னையும் தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் இந்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்காக எதையெல்லாம் இழக்கிறாரு, எதையெல்லாம் அடைகிறாரு, என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாரு, அந்த மிஸ்டேக்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்றாரு, இதன் மூலமா எப்படி வளர்றாரு, எப்படி வீழ்றாரு அப்படிங்கிறது தான் எல்லா ஸ்பைடர்மேன் ஃபிலிம்ஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். இது வரைக்கும் வந்த எல்லா ஸ்பைடர்மேன் படங்கள்லையும் நம்ம நல்லா பார்த்தோம்னா ஸ்பைடர்மேனோட கேரக்டர் growth எப்படி இருக்கு, ஃபால் எப்படி இருக்குன்னு தான் காட்டியிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கு சில மாரல் கோட்ஸ் அண்ட் எத்திக்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான எத்திக்னா ஸ்பைடர்மேன் யாரையும் கொல்ல மாட்டாரு. சூப்பர் ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய வரம்னா அது சூப்பர் பவர் தான். அதே நேரத்தில் அவங்களோட மிகப்பெரிய சாபமும் சூப்பர் பவர் தான். இவ்வளவுதான் ஸ்பைடர்மேனோட கேரக்டர் ஸ்டடி. இப்போ சமீப காலமா மார்வல் படங்கள் மேல சில விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த விமர்சனங்கள் என்னன்னு பார்ப்போம். லாஸ்ட் 20 இயர்ஸ் மார்வல் ஃபிலிம்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸையும் ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணி இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் மார்வல் நிறுவனம் ஒரு மோனோபோலியாவும் மாறிக்கிட்டு இருக்கு. எல்லா மார்வல் ஃபிலிம்ஸுமே ரொம்ப ஸ்டீரியோ டைப்பிக்காக தான் இருக்கு. குறிப்பா எல்லா மார்வல் ஃபிலிம்ஸுமே கேரக்டர் growth அண்ட் ஃபால் அப்படிங்கிற ஒரே கான்செப்டை வச்சே ஸ்கிரீன் பிளே பண்ணப்படுது. மார்வல் படங்களோட வருகைக்கு அப்புறம் ஈவன் பெரிய டைரக்டர்ஸோட படங்களுக்கே தியேட்டர்ஸ் கிடைக்கிறது இல்ல. குறிப்பா மார்டின் ஸ்கார்சிசியோட ஐரிஷ் மேன் படம் தியேட்டர்ஸ் கிடைக்காததுனால தான் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஹாலிவுட்ல மாஸ்டர்ஸ்னு சொல்லப்படுற மார்டின் ஸ்கார்சிசி, ஜேம்ஸ் கேமரான், பால் தாமஸ் ஆண்டர்சன், ரைட்லி ஸ்காட் இவங்க எல்லாருமே மார்வல் படங்கள் மேல கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதுல மார்டின் ஸ்கார்சிசி சொன்னது என்னன்னா, மார்வல் படங்கள் ஒரு தீம் பார்க் அனுபவத்தை தான் வழங்கிட்டு இருக்கு. ஒரு தீம் பார்க்குள்ள போனோம்னா நமக்கு கிடைக்கிற ஒரு அம்யூஸ்மெண்ட்ஸ் அதுதான் மார்வல் படங்கள் மூலமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த விமர்சனத்துல எனக்கு உடன்பாடு இருக்கு. இப்போ ரீசெண்டா ஜேம்ஸ் கேமரான் மார்வல் படங்கள் மேல விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னது என்னன்னா, மார்வல் படங்கள் எனக்கு எப்பிக்கா ஃபீல் ஆகல. எனக்கு எப்பிக்கா ஃபீல் ஆன படங்கள்னா டியூட், லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, விஷுவல் எப்பிக்கு எக்ஸாம்பிள்னா அந்த படங்கள் தான். இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மூலமா ஒரு விஷுவல் இம்பாக்டை இந்த படங்கள் ஏற்படுத்துதானா? கண்டிப்பா இல்ல. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.